ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க வகுப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து கைட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய 15 நாள், இது ஒரு 15 days ப்ரொஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த 15 நாளும் நாங்க என்ன செய்ய போம்? இந்த 15 நாள் எங்களுக்கு சாத்தியமா ஒரு பாடத்தை வந்து ஃபுல்லா முடிக்கிறதுக்கு? இந்த கைட்டை ஃபுல்லா முடிச்சு பரீட்சைக்கு ரெடி ஆகிறது என்றது ஒரு சாத்தியமான விஷயமா அப்படின்னு எல்லார மனதிலையும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். எல்லார மனதில கேள்வி இருக்கும். ஆனா பதில் 15 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முதல் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நடந்துச்சு. அது வந்து 12 நாள் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லி 12 நாள். அந்த 12 நாள் ப்ரொஜெக்ட்ல வந்து உங்களுடைய சீனியர்ஸ் மார்ஸ் அவங்க கலந்து கொண்டாங்க. இந்த 12 நாள் ப்ரொஜெக்ட் கலந்து கொண்டு சில பிள்ளைகள் வந்து பொலிட்டிக்கல்ல வந்து ஏ எடுத்தாங்க. ஏ என்று சொன்னால் சாதாரண ஏ இல்லை, அது போர்டரையும் தாண்டி. அது வரைக்கும் பொலிட்டிக்கல் என்றால் என்னென்றே தெரியாத அந்த புள்ள அது வரைக்கும் வந்து எஸ் தான் எடுத்துட்டே இருந்துச்சு. எஸ். ஆனால் இந்த ஃபைனல்ல வந்து ஏ எடுத்திருந்துச்சு. அந்த புள்ளோட சர்ச் ஸ்கோரை பார்க்கும் பொழுதே விளங்கிச்சு அந்த ஏ எந்த அளவுக்கு பாரதூரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சர்ச் ஸ்கோர் வந்து 2.0 ஜைனப் பண்ணி சொல்லி சர்ச் ஸ்கோர் வந்து 2.0. ஸோ அந்த சர்ச் ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த உள்ள பொலிட்டிக்கல் எடுத்த அந்த ரிசல்ட் ஏ எடுத்துருந்துச்சு. ஆனா அது சாதாரண ஏ மாதிரி விளங்கல்ல. அது வந்து 90க்கு மேல 95க்கு மேல எடுத்த ஏ மாதிரி தான் விளங்கிச்சு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 12 எடுத்த புள்ள, 15 எடுத்த பிள்ளைகள், இவங்கெல்லாம் இதுக்கு முதல்ல பொலிட்டிக்கல் என்னன்றே தெரியாத ஆக்கள். பாடத்தை எடுத்துட்டு கடைசி 15 நாள் வரைக்கும், கடைசி அந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகிற வரைக்கும் அந்த பாடம் சம்பந்தமான கொஞ்சம் அறிவு கூட இல்லை. அது எனக்கு தெளிவா விளங்கிச்சு. ஏன்டா முதல் நாள் வகுப்புலேயே நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், சில கேள்விகள். அது மூலமாக எனக்கு விளங்கிச்சு. அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி சின்ன கேள்விதான். என்னென்னு சொன்னால், தத்துவார்த்த அணுகுமுறையின் முன்னோடிகள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கே தயங்கினாங்க. ஆனால் அந்த 15 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எல்லாருக்கும். அப்ப இந்த 15 நாளும் நாங்க கைட்டை பார்க்க போறோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். எல்லா ஸ்ட்ரக்சர் கேள்விகளையும் இன்றைக்கு நாங்க பார்ப்போம். அதாவது அழகு 1ல இன்றைக்கு யூனிட் 1க்கான நாள். அப்ப யூனிட் 1ல என்ன டவுட் இருந்தாலும் இன்றையோட கிளியர் ஆகணும். இதுக்கு பிறகு யூனிட் 1 சம்பந்தமாக டவுட் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க பார்ப்போம். அதே மாதிரி எம்சிக்யூக்கள் என்னென்ன எடுப்பாங்க இந்த கைட்டை வச்சு கொண்டு. கைட்ல இருந்துதான் எம்சிக்யூ கேள்வி வாரது. ஆனால் சில கேள்விகள் ஆழமாக வரும், சில கேள்வி நோமலாக வரும். அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கான அந்த கைட்ல வந்து என்னென்ன எம்சிக்யூ கேள்விகள் எடுப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து அப்படின்னு பார்ப்போம். அப்ப நாங்க இன்றைக்கு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டும் தான் நாங்க வந்து இந்த 15 நாளும் பார்க்க போறோம். எஸ்ஏ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 15வது நாள் கடைசி நாள் வந்து உங்களுக்கு எஸ்ஏ பகுதியாக இருக்கும். இல்லைன்றால் ஒரு 16வது நாள் நாங்க நாட்களையும் கூட்டி எடுப்போம், 2-3 நாளையும் கூட்டி எடுப்போம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 16வது நாள் 17வது நாள் அப்படி போனாலும் பரவாயில்லை. எங்களுக்கு டார்கெட் வந்து ஒரு 18 வரைக்கும் 18 டேஸுக்குள்ள முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும். ரைட். அதுக்காக 78ஆம் ஆண்டு யாப்புக்கு வந்து ஒரு 2 நாள் அப்படி தேவைப்படும். ஸோ அந்த 2 நாள் நீங்க தரத்தான் வேணும். 2 நாள் தேவைப்படும். சரி, இப்ப கைட்டை பார்ப்போம். நாங்க அதுக்கு முதல்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். என் பேர் வந்து சிஃப்ரான், RM சிஃப்ரான். நான் வந்து பேராதன யூனிவர்சிட்டியின் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். இனி வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். அதுக்காக இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போன ரிசல்ட்டுகள் காட்டிச்சு. ஸோ இந்த வருஷமும் ரிசல்ட்டுகள் காட்டும். பெருவேறுகள் தான் எங்களுடைய அனுபவத்தை காட்டும். மற்றபடி வயசுக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பெருபேறுகள் தான் காட்டும். எங்களுடைய முயற்சிகள் தான் எங்களுடைய பெருபேறுகளையும் காட்டும். ஸோ நீங்க உங்களோட பாஸ் மார்க்ஸை பத்தி யோசிக்க தேவையில்லை. அதான் நான் குரூப்ல போட்டேன், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பாடம் உங்களோட சர்ச் ஸ்கோரை கூட்டி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்கையும் அதிகரிக்க செய்யும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொலிட்டிக்கல் பாடம் வந்து உங்களோட சர்ச் ஸ்கோரை கூட்டும், நல்லாவே கூட்டும். ஸோ இந்த பாடத்துல ஒரு ஏ எடுக்கணும். எல்லாரும் இருக்கிற வகுப்புல இருக்கக்கூடிய 19 பேர் இருக்கிறீங்க, 18 பேர் அப்படி இருப்பீங்க. 18 பேருமே
ஏ எடுக்க வேண்டும். அதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். வேற எந்த டார்கெட்டும் இல்லை, ஏ எடுக்கணும். அதுலயும் சாதாரண போர்டர்ல எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு 95 99 அந்த மாதிரி ரேங்க்ல உங்களுடைய இருக்கணும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க 15 சொல்ற மாதிரி செஞ்சாலே போதும். நீங்க 15 யூனிட்டையும் தரவாக படிச்சு ஒரு முயற்சி ஒன்று எடுக்கணும். இந்த 15 நாள் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த யூனிட்டுகளை 15 யூனிட்டை நான் முடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பிரார்த்தனைகள் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதான் முக்கியம். நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இறைவண்ட உதவி இல்லைன்னு சொன்னால் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. உங்களோட முயற்சியை மட்டும் வச்சு கொண்டு எதுவும் செய்ய இயலாது. சோ இறைவனோட நெருக்கமாகுங்கோ. இந்த காலத்துல மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் இறைவனோட நெருக்கமா இருக்கணும். ஆனால் இது உங்களுக்கு எக்ஸாம் டைம். சோ இந்த நேரத்துல வந்து இறைவன் உதவி இல்லாமல் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. கவனம். அப்போ முயற்சி, பிரார்த்தனை, இந்த ரெண்டும் மிக முக்கியம் உங்களோட மார்க்ஸை தீர்மானிக்கிறதுல. ரைட், கூட அவ்வளவு பேசாமல் போவோம் பாடத்துக்கு. தரம் 12வது கைட்ல இருந்து எம்சிக்யூ எடுப்பாங்க சொல்லி இருந்து அந்த அடிப்படையில நாங்க எப்படி என்னென்ன தலைப்புகள்ல இருந்து எம்சிக்யூ எடுப்பாங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லாரும் கைட் பிரிண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். என்ன முக்கியம். ரைட், முதலாவது அரசு அறிவியலின் தோற்றம், அரசியல் ஆய்வு அணுகுமுறைகள். அப்ப இந்த இடத்துல அரசு அறிவியல் தோற்றம், ஆய்வு முறைகள், இந்த பகுதியை பாருங்க. தோற்றம், ஆய்வு. இதுல அரசறிவியல் எங்க ஆரம்பமாயிடுச்சு, அதே மாதிரி அரசறிவியல்ற பண்புகள், அதே மாதிரி அணுகுமுறைகள், இந்த மூணும் இந்த பகுதியில நாங்க பார்க்கணும். இந்த மூணு பகுதியில இருந்துதான் எங்களுக்கு எம்சிக்யூவா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எஸ்ஏ இருக்கட்டும், மூணுமே வரும். சோ இந்த மூணு பகுதியும் எங்களுக்கு முக்கியம். அதுலயும் இதுல குறிப்பா எம்சிக்யூ பகுதிக்கு தான் நாங்க கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும். பொலிட்டிக்கல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ தான் எங்களுக்கு முக்கியம். வேற எந்த எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் பார்ட் ஒன் மற்றும்படி வேற எந்த எஸ்ஏக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. எஸ்ஏ வந்து எல்லா புள்ளையிலும் செய்யும், உருட்டி எழுதும். உருட்டுறத பத்தி நம்மள்ட்ட சொல்ல தேவையில்லையே, பொய்யடிச்சு உருட்டுறதுதான். உருட்டி எழுதையிலும். ஆனால் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் தான் எங்களுக்கு முக்கியம். அதுகளை நல்லா பார்த்து கொள்ளணும். அதுக்காகத்தான் உங்களை வந்து தயார்படுத்துறது. ரைட், முதலாவது தேர்ச்சி ஒன்று பார்ப்போம். நாங்க தேர்ச்சியை பார்ப்போம். சில பேர் கைட்டை பாக்குறது தேர்ச்சியை பாக்குறது இல்லை. ஏன்னா அதுல இருந்து என்ன எடுப்பாங்கன்றத பத்தி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சோ தேர்ச்சியை பாக்குறது இல்லை, அதான முக்கியம். தேர்ச்சியை பார்த்தாதான் என்ன இருக்குது என்றது விளங்கும். இதுக்குள்ள இருந்து என்ன கேள்வி வரும் என்றது எங்களுக்கு விளங்கும். ரைட், ஜூம் வந்து 40 நிமிஷத்துல கட் ஆகும். ரெக்கார்டிங் கிடைக்கும், 40 நிமிஷத்துல கட் ஆகும். கட்டாயம் திரும்பவும் ஜெயின் ஆகும். ஏன்னா நான் லிப்ல ரெக்கார்ட் பண்றதுனால அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வீடியோவா அனுப்புறதுக்காகத்தான் ரெக்கார்ட் பண்றது. லிங்க் அனுப்பினா கஷ்டம். லிங்க் அனுப்பினா நோமல் எம்பி எல்லாம் வேணும். நான் வீடியோவா எடுத்துச்சுன்னா யூடியூப்ல போட்டு பிரைவேட்டா உங்களுக்கு அனுப்பியலும். அது உங்களுக்கு ஈஸி யூடியூப்ல பாக்குறது. சோ அதனால உங்களுக்கு அனுப்புறேன். ரைட், முதலாவது தேர்ச்சி ஒன்று, அரசறிவியலின் இயல்பு. அப்போ அரசறிவியல் ரெண்டுத்திட இயல்பும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவான இயல்புகள் இந்த ரெண்டிட பண்புகள், இயல்புன்னா பண்பு, இந்த பொதுவான பண்புகள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எம்சிக்யூல எங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண இயலும். ஏன் பொதுவா எல்லா வருஷத்தை எடுத்துட்டாலும் முதல்ல கேட்கறது என்னது, அரசியல் என்றால் என்ன அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அரசியல் என்றால் என்ன, அரசறிவியல் என்றால் என்ன அப்படின்ட்டு அதுல பண்புகளை தான் கேட்பாங்க. அப்ப அதுக்காக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில பேர் முதலாவது கேள்வியிலே கோட்டை விடுறது, அப்படியும் பிள்ளைகள் இருக்குது. முதலாவது கேள்வியிலே கோட்டது. வரக்கூடிய கூற்றுக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய கூற்றுக்கள் ஏன்னா இதுவரைக்கும் அவங்க சேர்மாற நோட்ஸையும் புத்தகத்தையும் தான் வாசிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அதை பத்தின ஒரு தெளிவுண்டு இருக்காது. சோ முதலாவது கேள்வியிலேயே சில பேர் போலவு கணக்குகள் காணப்படுது. பாப்போம்.
அந்த அடிப்படையில தேர்ச்சி மட்டம் அதுல முதலாவது, அப்ப இயல்புகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவான இயல்புகள் எங்க எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அரசியல் என்றால் என்னன்னு சொல்லி. அதே மாதிரி தேர்ச்சி மட்டம், இந்த தேர்ச்சி மட்டத்துல இருந்துதான் எஸ்ஏ கேள்விகள் வரும். எஸ்ஏ கேள்வி தேர்ச்சி மட்டத்திலிருந்து பாருங்க, அரசியல் சமூக வாழ்க்கையின் இன்றியமையாத அங்கம். அப்ப இதுல இருந்து ஒரு எஸ்ஏ கேள்வி வரும், என்னது, பிரஜைகளின் சமூக செயற்பாடுதான் அரசறிவியல் ஆராய்க அப்படின்ற ஒரு எஸ்ஏ கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி ரெண்டாவது தேர்ச்சி மட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலை கற்றல். அரசியலை கற்றல், அப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி, அரசியலை கல்விசார் கற்றல், அரசியல் கல்வியாக கற்றல் என்றால் என்ன என ஆராய்க அப்படின்ற ஒரு எஸ்ஏ கேள்வி கேட்பாங்க. ரைட், அரசியலை கல்வியாக கற்றல். இல்லைன்னா நான் உங்களுக்கு சில பேருக்கு முதல் ஒரு எஸ்ஏ பேப்பர் ஒன்று கொடுத்தேன், அதுல சில கேள்விகள் போட்டிருந்துச்சு. முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா அரசியலை கற்றல், அதாவது மனிதர்கள் அரசியலை எவ்வாறு கற்கிறார்கள் அப்படின்ற ஒரு எஸ்ஏ கேள்வி. ரைட், அது வந்து இந்த ஒரு தேர்ச்சியிலிருந்து தான் எடுக்கப்பட்ட கேள்வி. அப்ப யோசிக்கலாம், இது வரைக்கும் பேப்பர்ல வர இல்லையே, அப்போ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அப்படி யோசிக்க தேவையில்லை, கைட்டை பார்த்தா விளங்கும் எங்களுக்கு இப்படி ஒரு எஸ்ஏ கேள்வி வரலாம் என்று சொல்றேன். இது வரைக்கும் வரல, சோ இந்த முறை உங்களுக்கு வரலாம். எல்லாம் இனிமேல் சரி வரா, அதுக்காக பாஸ் பேப்பர் செய்ய வேணும் சொல்லல. பாஸ் பேப்பர் கேள்வி பாஸ் பேப்பரை மட்டுமே பார்த்துட்டு போறதுன்றது பொருத்தம் இல்லை. ஏனண்டா இனி வந்து கைட் ஆழமா தான் கேள்வி கேட்பாங்க, கைட்ல இருந்து ஆழமான கேள்விகள் தான் வரும். ஏனென்றால் 8 வருஷத்துக்கு ஒருக்கா கைட்டை மாறுவாங்க. என்ன, இப்ப 2018 எடுக்கப்பட்ட கைட் 2026 ஆயிற்று, 8 வருஷமாக எடுக்கப்பட்ட கைட். சோ இதுக்கு பிறகு கைட் வந்து மாற்றப்படும், கவனம். அடுத்து கற்றற்பேறு, அது மூணாவது வந்து அணுகுமுறைகள். அடுத்து கற்றற்பேறுகள். கற்றற்பேறுகளை பார்க்கும் பொழுது அரசியலையும் அரசறிவியலையும் வரைவிலக்கணப்படுத்துவர். அப்ப இது வந்து எங்களுக்கு வரும், அரசியலையும் அரசறிவியலையும் வரைவிலக்கணப்படுத்துவார். அப்ப அரசியல் என்ன என்று தெரிஞ்சிருக்கணும், அரசியல் என்ன சொல்லி தெரிஞ்சிருக்கணும், அரசறிவியல் என்று சொன்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் விளக்கமும் எங்களுக்கு தெரியணும், அரசறிவியல் பத்தின முழுக்கமும் எங்களுக்கு ரெண்டையும் ஃபுல்லா தெரிஞ்சிருந்தால் ஒரு புள்ள முதலாவது சொல்றது யூனிட் 1க்காக. ஏதாவது இருந்தா மைக்ரோஃபோன் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் யூனிட் 1க்காக தான் பாக்குறோம், ஆறுதலாவும் இந்த அவசரம் இல்லை. அடுத்தது கற்றற்பேறு, அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பு வேறுபாடு. அப்ப இதுல இருந்து ஒரு எஸ்ஏ கேள்வி போடலாம், அரசியலும் அரசறிவு தொடர்பு வேறுபாடு. இப்ப நாங்க எம்சிக்யூ படிக்கிறதாக இருந்தால் ஒரு தலைப்பிட பண்புகளை பார்க்கணும், அதுல இயல்புகளை பார்க்கணும். அதே மாதிரி அதோடு சேர்த்து வேற ஏதாவது பதங்கள் தரப்பட்டால், உதாரணமாக அரசியல் அரசறிவியல், அதே மாதிரி ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி, அதே மாதிரி ஜனாதிபதி கபினட் ஆட்சி, அதே மாதிரி சோல்பரி யாப்பு முதலாம் குடியரசு யாப்பு அப்படின்ட்டு ஒரு ஜொயினான பதங்கள் தரப்பட்டால் அதனுடைய ஒப்பீடுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய ஒப்பீடு, அதாவது அதை வந்து எங்களால ஒழுங்கா செய்ய முடியும். அந்த பாட்டை ஒப்பீடுகள் எங்களுக்கு தேவை கட்டாயம். அந்த அடிப்படைதான் அரசியலுக்கும் அரசறிவியலும் இடையிலான ஒப்பீடுகளை நாங்க தெரிஞ்சிருக்கணும், வேறுபாடுகள், ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அணுகுமுறைகள் ஒன்று தொடர்பாகவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆழமாக. அணுகுமுறை தொடர்பான, இப்ப முதல் கேள்வியே அணுகுமுறை கேள்விகள் கேட்கலாம். அப்ப அணுகுமுறை தொடர்பான ஒரு ஆழமான அறிவு எங்களுக்கு வேணும். இந்த அணுகுமுறை வந்து எங்க ஸ்டார்ட், இதுல பண்புகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்னு நேரத்துல ஒரு அணுகுமுறை கேட்கும் பொழுது எல்லா அணுகுமுறையோட பண்புகளையும் தந்து, எல்லா அணுகுமுறை பண்புகளையும் தந்துட்டு இந்த அணுகுமுறை எந்த பண்பை குறிக்கிறது, இந்த பண்பு வந்து எந்த அணுகுமுறை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இந்த பண்பு வந்து எந்த அணுகுமுறை குறிக்கிறது, இல்லைன்னு சொன்னா குறிப்பிட்ட அணுகுமுறை கீழ்வரும் பண்பை குறிக்கிறது. நடத்தை அணுகுமுறை, அணுகுமுறை பண்புகளை கேட்டு இதுல எது நடத்தைவாத அணுகுமுறையின் பண்புகளை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம்.
ஸ்ட்ரக்சரும் மாத்தலாம். இந்த முறை ஸ்ட்ரக்சர் மாற்றப்படும். பேப்பர் இந்த முறை மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது கூடுதலாக. அப்ப கவனம், எல்லாத்துக்கும் நாங்க தயாராகித்தான் போகணும். ரைட். அப்ப எனக்கு வந்து ஆரம்பத்துல சிங்கள சேர்முடைய தொடர்பு கொஞ்சம் இருக்குது அந்த வட்டாரத்துக்குள்ள. அப்போ அதுல இருந்து என்னால கெஸ் பண்ண இயலும், அவங்கள்ட்ட கேட்டு கெஸ் பண்ண இயலும். இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றுப்பட வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி, பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்ப அவங்களும் சொல்லுவாங்க இந்த அடிப்படையில மாற்றுப்படலாம் அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப அந்த அடிப்படையில பேப்பர் ஸ்ட்ரக்சர் மாறலாம். அதுக்கு நாங்க ரெடியாகி போகணும். அடுத்தது அணுகுமுறை விமர்சன ரீதியாக ஆராய்றது. அணுகுமுறைகளை வந்து விமர்சன ரீதியாக ஆராய்றது. ஒவ்வொரு அணுகுமுறையின் குறைபாடுகள் நன்மைகள் எங்களுக்கு தெரியணும். குறைபாடுகள் நன்மைகள். இப்ப தத்துவார்த்த அணுகுமுறை மூலமாக சொல்லி தந்துட்டு அது கீழே சில விளைவுகளை கேட்கலாம். விளைவுகளை கேட்டுட்டு அந்த விளைவுகள் ரப்தமான விளைவு இல்லாண்டால் இதுக்கு பொருத்தமற்ற விளைவு அப்படின்னு சொல்லி விமர்சன ரீதியாகவும் ஒரு கேள்வி வரலாம். அப்ப அணுகுமுறையில இப்ப நாங்க இதுவரைக்கும் ஒரு அணுகுமுறையை தந்துட்டு அதுல சில பண்புகளை மற்ற அணுகுமுறையின் பண்புகளையும் சேர்த்து தந்துட்டு ஒரு கூற்றாக தந்துட்டு 5 கூற்றுகள் தந்துட்டு அதுல எது சில கூற்று இந்த அணுகுமுறை குறிக்கிறது அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த வந்து அப்படி இல்லை, வித்தியாசமாக வரும். மேல சில பண்புகள் தந்துட்டு அணுகுமுறையின் மேல பண்புகள் தந்துட்டு கீழே இந்த அணுகுமுறைய இந்த பண்புகளுக்கு கூடிய அணுகுமுறை எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கவனம். ரைட். அதே மாதிரி அரசறிவியல் கற்கையை கற்பதால் தனக்கான சமூக உலகின் அரசியல் செயல்பாட்டுக்கும் சமூகம் எனும் பங்களிப்பு செய்யும் விதம் தொடர்பில் கருத்துரை. அதாவது அரசியலினுடைய அரசியலை கட்டனால ஏற்படக்கூடிய பயன், அரசறிவியலினால ஏற்படக்கூடிய அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். அரசியலால ஏற்படக்கூடிய பயன் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. இதை வச்சு ஒரு எம்சிக்யூ கேள்வி வரலாமே. அரசியல் கற்றல் மூலமாக எங்களுக்கு பயன். அதுலயும் ஒரு கேட்கலாம். அரசியல் கற்பதனால் இடம்பெறும் பயன்பாடுகள் என்று சொல்லி. இப்ப நான் சொன்ன கேள்வி எல்லாத்தையும் யார் நோட் பண்ணீங்க பாப்போம். இப்ப நான் சில கேள்விகள் சொல்லி இருந்தேன் வாயால, எம்சிக்யூ கேள்விகள் சில. அதெல்லாம் நோட் பண்ணாக்கள் யாரு கையை வைத்துங்க. யாரும் இல்லை. ரைட். விளங்கு. நான் சென்னாத்தான். ரைட். சயோனா, சாலிஹா, வெரி குட்.